உங்களுக்கு முக்கியமான கொள்கை பொறுப்பு துணைச்செயலாளர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பொதுக்குழுக்கு வந்திருக்கீங்க. எப்படி பொதுக்குழு நினைக்கிறீங்க மேடம்? மிகப்பெரிய எதிர்பார்ப்போட நான் போயிட்டு இருக்கேன். கண்டிப்பாக ஒரு நல்ல முக்கியமான ஒரு குழுவா இருக்கும், மீட்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். பொதுக்குழுவா இருக்கும் கண்டிப்பாங்க. என்ன மாதிரி திமுகவுக்கு எதிராக தீர்மானங்களை நிறைவேற்றுக்கான வாய்ப்பு திமுக கவர்மெண்ட்டுக்கு இல்ல மத்திய அரசுக்கு பார்க்கலாம். கழகத்தின் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு இன்றைய தினம் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய சீரிய ஆணையின்படி நடைபெற உள்ளது. இந்த பொதுக்குழுவின் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி, அம்மா ஆட்சி, அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வெற்றிகரமாக அமையும். தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய எழுச்சி உண்டாகும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மைல்கல். மிக புரட்சிகரமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். எதிர்காலம் சிறப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கும். மற்றவர்கள் காணாமல் போவார்கள். நன்றி, வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு ஜனநாயக திருவிழா 2026 எதிர்வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தல், அதில் ஒரு கழகத்தை பொறுத்தவரை ஒரு மகத்தான வெற்றி பெறுகின்ற வகையில் ஒரு முன்னோட்டமாக இந்த பொதுக்குழு அமையும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அந்த ஒரு மக்கள் விரோத, ஜனநாயக விரோத, சர்வாதிகார இடியமின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையில் இந்த பொதுக்குழு ஒரு முன்னோட்டமாக அமையும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நிலவுகின்ற அத்தனை பிரச்சனை கொடுமைகளையும் எடுத்துரைக்கின்ற விதமாக தான் இந்த பொதுக்குழு அமையும்.